வணக்கம் மக்களே, இது ஜோக்கர் ஸ்மைல். அப்புறம் நான் உங்கள் ஜெய் ஜீவா. எல்லாரும் நலமுடன் இருக்கீங்க நம்பிக்கையில் இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்புறம் கொஞ்சம் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட்லாம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அக்கீரா சாப்டர் 6. சரி, இதுக்கு முன்னாடி அக்கீராவில் என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோம். நம்ம கனடா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் 8th டிஸ்ட்ரிக்ட் ஒகேஷ்னல் ஸ்கூலில் இருந்து வெளியே வந்து நைட் டைமில் ஹருக்கியாங்கிற ஹோட்டலில் மீட் பண்ணுறாங்க. அங்கே நம்ம பசங்க டெட்ஸுவோக்கு என்னாச்சு, டெட்ஸுவோ எங்கே இருக்காங்கிற டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. சரி, இன்னைக்கான கதைக்குள்ளே போகலாங்களா? கனடா நண்பர்களை ஒருத்தன், நான் இதை விட பெரிய சிக்கலாக வரும்னு நினச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எமகேட்டா பக்கத்தில் இருந்தவன் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவனை கூப்பிட்டு ஒருத்தனை காமிச்சு அவன் யாருன்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவன், ஏன் என்ன கேட்குற, அவனும் உங்களை மாதிரி ஒருத்தன் தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிடறான். அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறனும் நம்ம கனடாவோட ஃப்ரெண்டும் பேசுனது வேறு யாரை பற்றியும் இல்லை, அந்த நியோ டோக்கியோவில் ரியோங்கிற பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்த மர்ம நபர் தான். அதே சமயம் ரியோ அந்த ஹோட்டலுக்கு உள்ளே வர ஒரு பொண்ணை பார்த்ததும் வழக்கம் போல் நம்ம பசங்க வழிய ஆரம்பிக்கிறாங்க. ரியோ, கனடா அப்புறம் எமகேட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு கண்டுக்காமல் அந்த மர்ம நபர் பக்கத்தில் போய் உட்காடுறான். மர்ம நபர் ரியோவை பார்த்ததும், நீ அவனை கண்டுபிடிச்சான்னு கேட்க ரியோவும் இல்லை அப்படி தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. கனடோ ரியோ கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். பசங்க எல்லாரும் வேணான்னு சொல்லி தடுத்தாலும் சும்மா ஒரு ஜாலிதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இடையில போய் பேச ட்ரை பண்ணுறான். அதே சமயம் ரியோ அந்த மர்ம நபர்கிட்ட இன்றைக்கி நிறைய போலீஸ் ரவுண்ட்ஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இது எதையும் கவனிக்காமல் குறுக்கு பையனை கனடோ ரியோ கிட்ட வயசான ஆளுங்கள்கிட்ட பேசி ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுற, நான் கூட பேசட்டுமான்னு சொல்லி அவகிட்ட பேச ட்ரை பண்ணுறான். கனடா ஏதோ கலவரத்தையும் பிரச்சனையும் உண்டாக்க ட்ரை பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த மர்ம நபர் ரியோ கிட்ட இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்ல ரியோவும் சரின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. இதை பார்த்த கனடா அந்த மர்ம நபர்கிட்ட அதான் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கோவமாக சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறான். அந்த மர்ம நபர் நம்ம கனடாவோட தலையை பிடிச்சி டேபிள் அடித்து தள்ளி விடுறாரு. இந்த பிரச்சனை நடக்கிறத பார்த்த அந்த ரியோ கடையை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பசங்க எல்லாரும் அந்த மர்ம நபர்கிட்ட சண்டை போட்டுட்ருக்க மர்ம நபர் நம்ம பசங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அவரும் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே ஓடுறாரு. அடிபட்டு எந்திரிச்சு நம்ம பசங்க எல்லாரும் திரும்ப அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. கனடா, நாங்கள் எதையும் யார்கிட்ட இருந்தோ வாங்கிக்கிறது இல்லைன்னு சொல்லி துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கா. ஒரு இடத்துல அவங்கள தப்பிச்சு போக ரொம்ப தூரம் போக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சுற்றி சுற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ரியோ ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சு நின்று ஒளிஞ்சி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல ஒரு கடையை பார்த்து ஒரு சின்ன பையனை பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த பையனை பார்த்ததும் ரியோ 26 நான் உன்னை கண்டுபிடிச்சேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு ஒளிஞ்சு நின்று அந்த பையனையே கவனிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவன் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு ஒரு சத்தம், வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம பசங்க எல்லாரும் அந்த மர்ம நபரை பின்தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சந்து மாதிரி இருக்கிற இடத்துல உள்ளே நுழைஞ்சு வெளியே வரும் பொழுது முன்னாடி துரத்தி வந்துக்கிட்டு இருந்த எமகேட்டோ கீழே விழுந்து அங்கிருந்த பாட்டிலில் கையில் அடிபடுது. கீழே விழுந்த எமகேட்டா, என் கையில் அடிபட்டு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். கடைசியாக வந்து நம்ம கனடோ அங்கே நின்று சுற்றி முற்றி பார்க்க அவங்களுக்கு பக்கத்தில் தான் 26 அந்த பையனும் நம்ம ரியோவும் ஒளிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. 26ங்கிற பையனை பார்த்த நம்ம கனடா, நல்லது இங்கே பாருங்கள் யார் இருக்காங்கன்னு சொல்லி அந்த பையன் பக்கத்தில் நெருங்கி போக ஆரம்பிக்கிறான். எமகேட்டா, உனக்கு இவனுக்கு தெரியுமான்னு கேட்க அதே சமயம் 26ங்கிற பையன் அவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு வித பயத்திலேயே நின்றுட்டுருக்கான். எமகேட்டா கேள்விக்கு கனடா நேற்று நைட்டுன்னு சொல்ல எமகேட்டா நேற்று நைட்டானு குழப்பமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். கனடா, நடு ரோட்டில் இருந்த இவன் மேலே அடிபடக்கூடாதுன்னு ட்ரை பண்ணி நம்ம டெட்ஸோக்கு அடிபட்டுன்னு சொல்ல எமகேட்டா அப்புறம் நம்ம பசங்களாம் நீ உண்மைதான் சொல்கிறான்னு கோவத்தில் அந்த 26 பையனை நெருங்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ரியூ இது எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்க நம்ம பசங்க எல்லாரும் 26 அப்படிங்கிற பையனை சுற்றி வளைச்சி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க நம்ம எமகேட்டா இவனை அடித்து நொறுக்க வேண்டியதான்னு சொல்லி முடிக்கும்போது அங்கே இருந்த கடையில் இருந்த கண்ணாடியெல்லாம் வெடித்து செதற ஆரம்பிக்குது. நம்ம பசங்க எல்லாரும் அந்த கண்ணாடியிலிருந்து தப்பிக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. சரி, இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல, எப்படி அந்த கண்ணாடியெல்லாம் உடஞ்சதுன்னு தெரியல. அந்த 26 பையன் இங்கே எப்படி வந்தான், ரியோங்கிற பொண்ணுக்கும் 26 பையனுக்கும் என்ன தொடருது, ஏன் இந்த 26 பையனை தொலைவி அணைஞ்சிட்டு இருக்காங்க சில மர்ம நபர்கள், நம்ம டெட்ஸோ எங்கே இருக்கான், எல்லாத்தையுமே நாளைக்கு பார்க்கலாம். சரி மக்களே, மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய்.